அஸ்ஸலாமு அலைக்கும் அக்கா. இன்றைக்கி நம்ம லாஃப்ட்டில் என்ன அப்டேட்னா, லாஃப்ட்டை க்ளீன் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்து வைக்கலான்னு போகிறோம். நம்ம தண்ணி டப்பில் ஒரு முட்டை ஓடு. யாருன்னு பார்த்தா நம்ம பசங்க. எனக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுச்சு மக்கா. சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. கிட்டுன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வந்து ஆற்று மண் தான் நம்ம லாஃப்ட்டில் போடணும். நம்மக்கிட்ட ஆற்று மண் இல்லாதனால நம்ம சாதா மண் வச்சுருக்கோம். அது முன்னாடியே சாதா மண் எடுத்து வச்சுட்டோம். அதனால் அந்த சாதா மண்ணை போட்டுடலாம். ஏன்னா ஆற்றுறப்ப தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதனால் நான் சாதா மண் தான் இப்போதைக்கு போட்டுட்ருக்கேன். தண்ணி காலியாகிடுச்சுன்னா ஆற்று மண் போட்டுடலாம். ஏன் நம்ம மண் போடுறோன்னா, நம்ம லாஃப்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா நம்ம புறாலாம் திறந்து விடலை. எல்லாம் புதுசாக இருக்கிறதுனால எல்லாம் லாஃப்ட்டுக்குள்ளே இருக்குது. திறந்து விட்டால் கொஞ்சம் கழிச்சு கம்மியாக இருக்கும். திறந்து விடாதனால கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மண் போட்டு வச்சுப்போம். திறந்து விட்டாலுமே நம்ம லாஃப்ட்டில் மண் போட்டு தான் வச்சுருக்கணும். சரின்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்களுக்கு தண்ணியை வச்சாச்சு, சாப்பாடும் வச்சாச்சு. சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பாடு வச்சாச்சு. வச்ச உடனே இன்றைக்கி ஏன்னா கடல இருக்குது. அதனால் எல்லாமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பாருங்க ஒருத்தன் கடல மட்டும் பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். சரி மக்கா, அடுத்த வீடியோ வர வரையும் காத்திருங்க. பாய்.